ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தாம்பரத்தில் ஈஸ்ட் தாம்பரம் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து அப் டு மேடவாக்கம் வரைக்கும் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டுகள் தேடுற மாதிரி இருந்தால் வித் டைரக்ட் ஓனர் கான்டாக்டோட ரெடி டு ஆக்குப்பையில் 3 BHK ஃப்ளாட் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஈஸ்ட் தாம்பரம் தான் சார் என் ஃபேவரட் ஏரியா, ரொம்ப நாளாக ஃப்ளாட் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அமையல் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த ஃப்ளாட் நல்லாயிருக்கும் பாருங்கள். ஈஸ்ட் தாம்பரத்தில் கேம்ப் ரோட் ஜங்ஷனை அடுத்துள்ள நம்ம சந்தோஷ்புரத்தில் தான், மேடவாக்கத்தை முன்னுள்ள நம்ம சந்தோஷ்புரத்தில் தான் இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் கொண்டு வந்திருக்கேங்க. மெயின் ரோட்லேருந்து ஷார்ப்பாக ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க வருது, வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி தாம்பரம் மட்டும் இல்லாமல் ஓவரால் சென்னையில் நீங்கள் எங்கே அப்பார்ட்மெண்ட்டோ தனி வீடோ லேண்டோ பார்க்குற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி ஒவ்வொரு ஏரியாஸில் புது புது ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் பார்வைக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம சந்தோஷ்புரத்தில் லேண்ட்மார்க் இதாங்க, நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜுங்க. இந்த காலேஜ் இது சந்தோஷ்புரத்தில் ஆன் மெயின் ரோட் மேலே வந்துருங்க. இந்த காலேஜ்லேருந்து வெறும் ஒரு 500 மீட்டர்ஸில் நம்ம ஃப்ளாட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஸ்டில்ட் ப்ளஸ் 3 ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த அப்பார்ட்மெண்ட்டில் டோட்டலாக இருக்கிறதே வெறும் 6 வீடுகள் தாங்க. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு, 3 ஃப்ளோருக்கு 6 வீடு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது பஸ் போகிற மெயின் ரோடுங்க, பார்த்துக்கோங்க. அப்படி லெஃப்ட் திரும்பினா ஒரு 3 பில்டிங் தள்ளி தெரியுது பாருங்க, எல்லோ கலர் பில்டிங். எஸ், அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க அப்பார்ட்மெண்ட். திருமலா ஃப்ளாட்ஸ் மெயின் ரோட்லேருந்து வெறும் 4வது 5வது பில்டிங் அவ்வளோதான் இருக்குங்க. ஸோ வேளச்சேரி மெயின் ரோட் சந்தோஷ்புரம் பஸ் ஸ்டாப் அண்ட் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும்தான் வருது இந்த அப்பார்ட்மெண்ட். கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் கொடுத்துட்டாங்கங்க. டிஃபால்ட்டாகவே ஸ்டில்ட் ப்ளஸ் 3 அப்படின்றதுனால லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டுகளில் இருக்க 6 வீடுகளில் 3 வீடு சோல்ட் அவுட்டுங்க. இன்னும் 3 வீடு மட்டும்தான் இருக்குது. ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக கிரானைட்டோ ஹேண்ட்ரைல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிஃப்ட் வசதி டிஃபால்ட்டாக கொடுத்து தான் இருக்கணும், இருக்குது. வித் சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டியும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவைலபிளுங்க. 6 வீடுகளில் 3 வீடு விற்று போய் ஃபேமிலி கொடுத்துனமே வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 3 வீடு மட்டும் இருக்குது. வாங்க, இருக்கிற 3 வீடுமே 3 BHK தான். அதில் ஒரு 3 BHK நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இருக்கிற 3 ஃப்ளாட்டுகளுக்குமே பாருங்கள், கிரில் ஓப்பன் பண்ணுறோம், இவ்வளோ பெரிய ஏரியா நமக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வச்சுக்கிறதுக்கும் நம்மளோட ப்ரைவேட் ஏரியாவுக்காகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களால் பார்க்க முடியும், கிரில் அங்கே கொடுத்தாச்சு. அதுக்கும் மெயின் டோருக்கும் இன்பிட்வீனில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் நான் பார்க்குறேன். ஸோ ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் விடுறதுக்குலாம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்கள் இடம். ஸோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சுங்க, அந்த ஹாலை உங்களால் பார்க்க முடியுங்க. நல்ல கம்ஃபர்டபுளான சைஸில் இருக்க ஹாலுங்க. 3 பெட்ரூம் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்ப்போம், வரிசையாக வாங்க. நான் இதை ஒரு எக்ஸ்ட்ராடனரி சைஸ் ஹால்னால் சொல்ல மாட்டேன், பட் ஒரு டீசெண்டான சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலில் வந்து ஒரு பெரிய பால்கனி கொடுத்ததுனால நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஹாலில் இருக்க பால்கனியில் உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுமே டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. சேஃப்டி கிரில்லாம் டிஃபால்ட்டாக அடிச்சு வச்சிருக்காங்க. ஹேண்டில்ஸ் மட்டும் இல்லாமல் சேஃப்டி கிரில் டிஃபால்ட்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க பில்டர். டிவிக்கான பாயிண்டிங்க, சரிங்களா? இப்போ இருக்க 3 வீடுமே 3 BHK ஃப்ளாட் தானுங்க. 3மே ஒரே சைஸ் தான், 1184 ஸ்கொயர் ஃபீட். நல்ல பெரிய சைஸ் தான். 1184 ஸ்கொயர் ஃபீட்ன்றது ஒரு பெரிய பில்டப் ஏரியா தான் உங்களுக்கு 3 BHK பொறுத்த வரையில். ஹாலில் இருந்து ஓப்பன் ஸ்டால் கிச்சனை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க. எல் ஷேப் கிச்சன், கிரானைட் பிளாட்ஃபார்ம். கிச்சன் நல்லா சௌரியமான சைஸில் இருக்குது. லேடிஸை பொறுத்தவரையில் கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரைம் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் சின்னதாக இருக்குன்னா வீடு எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே அவங்களுக்கு திருப்திகரமாக இருக்கவே இருக்காது. இந்த வீட்டை பொறுத்தவரையில் சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃப்ரிட்ஜு, பக்கத்தில் ஒரு மளிகை சாமானுக்கான ஷெல்ஃபு, லாஃப்ட் ஸ்டோரேஜ் எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நிறையவே இடம் கிடைக்கும். 7 ஃபீட்டுக்கு வால் டெயிலுமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஓப்பன் ஸ்டால் கிச்சன் அப்படின்றதுனால சைஸ் ஹால் கம் கிச்சன் கம்பைண்டாகவே தெரியும் உங்களுக்கு, சரியா? ஸோ இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ரோட் ஃபேஸிங் பால்கனியுமே இருக்குது, அதை உங்களால் பார்க்க முடியும். ரோட் ஃபேஸிங் வியூ உடன் கூடிய வீடு இப்போதைக்கு அவைலபிள். என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால வீடு வேணும்னு பார்க்குறவங்க இந்த ஜோனில் சீக்கிரம் வந்து பாருங்கள். பிடிச்ச ஃப்ளோரில் நீங்கள் பிடிச்ச 3 BHKவே எடுத்துக்கலாம். பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, எதுவுமே அவாய்ட் பண்ணல. திரும்பவும் சொல்லிடுறேன், பில்டப் ஏரியா 1184 ஸ்கொயர் ஃபீட். ஸோ யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 45% ஆஃப் யூடிஎஸ் நமக்கு வந்துடும், சரியா? ஸோ இது அடுத்த பெட்ரூம். இந்த பெட்ரூம்குள்ளே நம்ம இப்போ என்ட்ரு ஆகிறோம். ஸோ 2க்கு 4 வெர்டிஃபை டெயில் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக ஒரு பெட்ரூமுக்கு ஒரு விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா UPVC போயிருக்காங்க. ப்ளஸ் நெட்லான் டோரோடவே, மஸ்கிட்டோ டோரோவே நமக்கு வருது. டிஃபால்ட்டாக இதுக்குள்ளே அட்டாச்சு ரெஸ்ட் ரூமு. மாஸ்டர் பெட்ரூம்னால அட்டாச் சிஸ்டம் வந்தது. 10 ஃபீட்டுக்கு பாத்ரூம் டெயில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஜென்ரலாகவே வீடு பார்க்குறவங்க நார்த் ஃபேஸிங் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கிடச்சா லக்கிலி அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த ஃப்ளாட்டை பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அவைலபிள் இருக்குது. சீக்கிரம் வந்து பாருங்கள் மக்களே. இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்களா? இது 3வது பால்கனி. அட ஆமாங்க, ஹாலில் ஒரு பெரிய பால்கனி இருக்குது. அது போதாதுன்ட்டு இருக்க 3 பெட்ரூமில் 2 பெட்ரூமில் ரோட் ஃபேஸிங் பால்கனியே கிடச்சிருது. மெயின் ரோட்லேருந்து 5வது ஃப்ளாட்டு. ஓகே, பஸ் போகிற மெயின் ரோட்லேருந்து 5வது பில்டிங் நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டு. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? இந்த சைடு 1 கிலோமீட்டரில் ஈஸ்ட் தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோட் சந்தோஷ்புரம் பஸ் ஸ்டாப்பு. இந்த சைடு வேங்கவாசல் கனெக்டிவிட்டி ரோடு. ஓகேங்களா? ஸோ 2 பெட்ரூம் பார்த்தாச்சு, மாஸ்டர் பெட்ரூமே பார்த்தாச்சு. இது காமன் ரெஸ்ட் ரூமு. காமன் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரையில் இந்தியன் கிளாசெட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுங்க, சரிங்களா?
இப்போ இருக்க 3 அபார்ட்மெண்ட்டுமே 1184 ஸ்கொயர் ஃபீட்டு அபார்ட்மெண்ட்டோட விலை 77 lakhsங்க, ஆல் இன்க்ளூசிவ் எக்ஸப்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. 77 lakhல எல்லாம் வந்துடும். பத்திரப்பதிவு மட்டும் நீங்கள் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க பில்டர் நம்பர் தான் ஸ்கேலில் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவைலபிலிட்டி இருக்குது, வெட்றாதீங்க. நம்மளோட இந்த அபார்ட்மெண்ட் பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன்லேருந்து ஷார்ப்பாக 4.8 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. மேடவாக்கம்லாம் ஒரு 4 to 4.5 கிலோமீட்டர் மட்டும்தான். நீங்கள் ஈஸ்தாம்பரம், கேம்ப் ரோடு, சேலையூர், ராஜகீழ்பாக்கம், செம்பாக்கம், சந்தோஷ்புரம், மேடவாக்கம் வரைக்கும் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த அபார்ட்மெண்ட்டை தாராளமாக வந்து பாருங்கள். அண்ட் பர்டிகுலர்லி சந்தோஷ்புரம் நல்ல டெவலப் ஆயிடுச்சு. மெயின் ரோட்லேருந்து நம்ம ஃப்ளாட் வரைக்கும் வரக்கூடிய அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எவ்வளோ கமர்ஷியல் டெவலப்மெண்ட் இருக்குது, பார்க் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஸ்கூல் இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். நல்ல ஒரு பிரைம் ஏரியா, சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியா. 77 lakhல ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா ஆஃப் 3 BHK இருக்கு வித் டைரக்ட் ஓனர் கான்டாக்டோட. வந்து பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். ஈஸ்ட் தாம்பரம் ஜோன்ல பார்த்துட்டு இருக்க அபார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுல ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வர காத்துக்கிட்டு இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். Until then, bye from GS.